வருஷத்தில் 365 நாளும் வேலை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் கூட அழகான புடவை, அழகான தோடு போட்டு நீட்டாக இல்லைன்னா எப்படி? அதுக்கெல்லாம் நிறைய லேடிஸ்க்கு டைமே இருக்க போகிறதில்ல. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட கம்மிங் ஃபெஸ்டிவல் டேஸ், அதாவது பொங்கலை ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் எல்லாருக்குமே பிடிச்ச மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு க்ளீனிங் வீடியோ, அதுவும் பொங்கலுக்காக தான். என்னோட ஒரு 6 hours எஃபர்ட்டை ஒரு 10 minutesக்குள்ளே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடு க்ளீன் ஆகும்போது நம்மளோட மனசும் லைட்டாக ஒரு ஃபீல் ஆகும். அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்மளோட டயர்ட்னஸ், ரொம்ப எனர்ஜிலெஸ், அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு என்னோட வாங்க நீங்களும் சேர்ந்து வீடை க்ளீன் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஃபோனெல்லாம் கீழே வச்சுட்டு நீங்களும் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது பொங்கல் க்ளீனிங்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்னோட இந்த 6 hours நான் நடுவில் ஒரு பிரேக் எடுத்தேன். அது என்ன பிரேக் அப்படிங்கிறதுமே வந்து சொல்கிறேன். இந்த 6 hours அப்படிங்கிறதுல நான் 2 ரூமை டீப் க்ளீன் பண்ணேன். என்னோட ரூமு, என்னோட பொண்ணோட ரூமு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3 ரூம் வந்து க்ளீன் பண்ணலாம், இல்லைனா 2 ஃப்ளோர் அளவுக்கு க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ட்ரைபாட் வந்து கரெக்டாக வந்து என்னோட ஷூட்டிங்க்கான நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காதுல்ல, நீங்கள் ஜஸ்ட்டு க்ளீனிங் மட்டும்தான் வந்து பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா பார்க்குறப்பவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எனக்கு இந்த வீடியோவோட மோட்டிவ்லாம் உங்களையும் க்ளீன் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் இன்றைக்கி ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறது நார்மல் கிளாத்தாலே பண்ணலாம். பட் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால நான் என்னோட அகாரா வேக்யூம் கிளீனர் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டில் இந்த ஒரு ஸ்பின் மாப் இருக்குது. இந்த ஸ்பின் மாப்பை நான் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. என்னோட வீட்டில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வால் பேனலிங்கு இந்த மாதிரி இருக்கும். பெட்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுமே வால் பேனலிங் ஒர்க்கு தான் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் துணியை வச்சு தொடச்சிட்டு இருந்தேன்னா இது நடக்காத காரியமாக இருக்கும். அதனால என்னோட ஸ்பின் மாப்பை யூஸ் பண்ணிப்பேன். நினச்சி அதை வந்து பண்ணிப்பேன். நான் இந்த காலில் தான் ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா காலில் போய் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக் பெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த L4 L5 வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குது. பட் நமக்கு நம்மளோட கம்ஃபர்டபுளாக புரிஞ்சுப்பாங்க நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கிளிப்பிங்கை கட் பண்ணாமே போட்டேன். எனக்கு இந்த வலி இருக்குது, அந்த வலி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு நம்ம பண்ணாமே இருக்கிறதுக்கு அதுக்கு நிறைய டூல்ஸ், அதுவும் நம்மளோட அம்மா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ இருந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ ஆன்லைனில் எக்கச்சக்கமான க்ளீனிங் கேஜெட்ஸ் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ளீன் வந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கிச்ச ஒரு விஷயமா மாறிடும். இந்த க்ளீனிங்கை நம்ம ரெகுலர் பேஸிஸில் வச்சிட்டோன்னா ஸ்டெப்பு என்னமோ சின்னது தான், ஆனால் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஜென்ரலாக க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்ஷனுக்காக பண்ணுறது கிடையாது, மென்டல் பீஸ்க்காக பண்ணுறது. நிறைய பேர் ஒரு அழுக்கு பிடிச்ச வீட்டில் வந்து உட்காந்துருப்பாருங்க. உங்களோட மனசு எப்படி இருக்கும்? இல்லை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ண ஒரு பிளேஸ், ஒரு ஹோட்டல்லலாம் போய் நிறைய பேர் ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு என்ன ரீசன்? அங்கே வந்து நம்ம வீட்டை விடையா சூப்பராக சமைக்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டை விடையா ஹெல்த்தியாக சமைக்கிறாங்க, இல்லை அந்த இடம், அந்த க்ளீன்லினஸ், இதெல்லாம் தான் வந்து ரீசன். அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுறதும் அப்படிங்கிறத ரொம்ப ரேராக பண்ணாமல் அதோட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வலையில் உங்களை இழுத்து வச்சுக்கும். இப்படி பார்த்த விட கண்டிப்பாக கண்ணா புண்ணான்னு பார்க்கவே முடியாது. இந்த டஸ்ட்பினை நான் வந்து க்ளீன் பண்ணி தான் உள்ளே போட்டேன். ஆனால் பாருங்கள், ஒரு ஃபேனு, 2 மெஷ், என்னோடய மஸ்கிட்டோ மெஷ் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அவ்வளோ டஸ்ட் இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமில் உட்கார்றப்ப அதில் கிடைக்கிற ஒரு நிம்மதியே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் வேர்வை இருக்கும், ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வீட்டோட குயின் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? நம்மளை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் என்ன வேலைக்காரியா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இது என்னோடய வீடு, நான் இல்லாமல் இது இயங்காது, இது எனக்கான இடம், நான் இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். உங்களோட வீடு வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு கல் வச்சு கட்டின வீடுங்கிற மாதிரி இல்லாமல் அதில் வந்து ஒரு சோல்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ளீனிங் வீடியோக்கும் இப்போ நான் காமிக்க போகிற ப்ராடக்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்காக. ஏன்னா இதுக்குன்னு நான் தனியாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட இயரிங்ஸு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தப்போ கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கினீங்க, உங்களோட இயரிங்கோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட மேக்ஸிமம் இயரிங்ஸை வந்து அமேசானில் வாங்குவேன். ஏன்னா எவ்ரி மந்த் வந்து அமேசானில் ஏதாவது சேல் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் யூபெல்லா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒரு ஹேங்கிங் டைப் இயரிங் தான் இது. நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தப்பையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கினீங்க
வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினது. எல்லாமே வந்து ஒரு 200 அந்த ரேஞ்ச்குள்ளே வந்து வர இயரிங்ஸு. நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எப்போ வந்து அந்த சேல்ஸ் வந்து போடுறாங்களோ டக்குன்னு வந்து அதை வாங்கிடுவேன். நான் நிறைய இயரிங்ஸ் வச்சுருக்கேன். பட் அமேசானில் வாங்கின இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுவுமே வந்து ஒரு நீங்கள் வந்து வெஸ்டர்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ட்ரெடிஷ்னலுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ இந்த இயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபெல்லாவில் உள்ளது. செம்ம குவாலிட்டி. இது மட்டும் ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஜிமிக்கியுமே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வாங்கினதான். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம வந்து போடுறப்ப அது வந்து ஒரு தனி அழகுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சில கலெக்ஷன்ஸ் நான் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப அதை வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். இப்போ நான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, இதுலேயே 3 வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். பர்பிளில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அதோட ஸ்டோன் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகழகான இயரிங்ஸ்லாம் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் சில பேருக்கு வந்து வாங்குறதுக்கு சின்ன ஹெசிடேஷன் வந்து இருக்கும். ரீசன் அது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் பார்த்து அதோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி வாங்கினோன்னா டாப் நாச்சாக இருக்கும். டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மாதிரி துப்பட்டாவை வந்து கட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க ஒரு மாஸ்க் போட்டு அதுக்கப்புறமா வந்து கட்டிடுங்க. க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் கேர் மாதிரி தான். க்ளீனான வீடு காமான மனசுக்கு சமம். க்ளீனிங்கில் 2 விதம் வந்து இருக்குது. ஒன்று ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சவுண்டே இல்லாமல் க்ளீன் பண்ணுறது. சில பேருக்கு ரொம்ப தனிமையாக உணர்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல ஒரு காமான மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு வந்து க்ளீன் பண்ணலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு க்ளீன் பண்ணவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஜிம் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய இருக்கும். அதாவது மோட்டிவேஷன் மியூசிக்கு நல்ல ஹை பீட்டோட இருக்கும். அதாவது எப்படின்னா சில பேர் அப்படியே சோர்ந்து போய் ஜிம்ல வாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மியூசிக் வரப்ப அப்படியே தானா அவங்களுக்கே தெரியாமல் மோட்டிவேட் ஆகி அதோட ட்ரெட்மில்லோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மியூசிக் நமக்குள்ள என்னமோ ஒன்று கண்டிப்பாக பண்ண தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து உங்களுக்கு வந்து விதவிதமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போதுமே க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து டாப் டு பாட்டம் இருக்கணும். அதாவது சீலிங்கில் ஆரம்பித்து ஃப்ளோரில் வந்து முடியணும். நிறைய பேருக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாதது தான் ரீசன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ப்ராசஸ். அதை நம்ம ரொம்ப டஃப்பாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீலிங்கில் பண்ணிவிட்டு என்னோடய கர்டைன்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணி மாடியில் கொண்டு போய் கொஞ்சம் வந்து வெயிலில் வந்து போட்டுட்டேன். ஒரு 2 to 3 hours வந்து போட்டாச்சு. போட்டோன்னா அது அப்படியே ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அந்த இடத்துல உதறிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கர்டைனை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி மாடியில் போடுறப்ப நீங்கள் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னா அது தானாகவே சன்லைட்டில் டிஸ்இன்ஃபெக்ட் வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ரூமில் வால் பேனலிங்கு, சீலிங்கு, ஏசியோட அந்த மெஷ்ஷு ப்ளஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து பாப்பாவோட ரூமு இப்படி தான் இருக்குது. நம்ம வீட்டில் நிறைய அழகழகான விஷயங்களை வந்து பண்ணுவோம். அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோன்னா அது லைஃப் டைம் ஒரு ஃபர்னிச்சர்ஸ்க்கு இல்லைனா வந்து இன்டீரியர் ஒர்க்குக்கு ஒரு 15 years லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த 15 yearsமே அது புதுசு மாதிரி இருக்கும். இல்லை நான் அழகுக்கு ஒரு தடவை போடுவேன், ஜஸ்ட் ஒரு யூடியூப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போடுறேன், அதுக்கப்புறமா என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்டீரியர் ஒர்க்கை வந்து போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் நான் இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுறப்பவே ரொம்ப யோசித்தது இந்த குட்டி குட்டி ஹவுஸ் மாதிரி போடுறப்பலாம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். மேக்ஸிமம் இந்த விண்டோவில் இந்த ரூமில் நிறைய படுக்காததுனால இந்த விண்டோவை வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். இருந்தாலுமே நம்ம வந்து வீட்டை கூட்டுறப்ப உதறி வந்து விளக்கமாற கூட்டக்கூடாது. தரையை வந்து அழுத்தி தான் கூட்டணும். அப்படி அழுத்தி கூட்டுறப்ப அந்த தூசி எதுவுமே மேலே வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஈஸியாக இருக்கும். பாப்பாவோட ரூம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து வால் பேனலிங்கில் நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா வளர்ந்துட்டுருக்கா, அவளோட டேஸ்ட் வந்து மாறும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக பட்ஜெட்டான விஷயங்கள் மட்டும்தான் வந்து பண்ணிக்கிட்டோம். எப்படியும் அவளுக்கு ஒரு 15 years வருது அப்படிங்கிறப்ப அவளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவளோட ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பா. அப்போ வந்து மாற்றிக்கலான்னு சின்னதாக ஒரு ஹவுஸ் ஒரு மல்டி கலரில் அந்த ஒரு தீமில் தான் இந்த ரூம் வந்து பண்ணோம். ஒரு க்ரீனு, ஒரு பிங்க்கு, மேலே வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ளவுட்ஸு, அந்த க்ளவுட்ஸ்குள்ளே ஒரு ப்ளூ லைட்டு, அப்புறம் வார்ட்ரூப்பில் ஒரு மல்டி கலர், ஒரு சிங்கிள் 2 colors இல்லாமல் ஒரு மல்டி கலர்ஸில் வந்து ஒரு வார்ட்ரூப் அந்த மாதிரி வந்து பண்ணோம். இந்த ரூமில் பண்ண ஒரு சின்ன தப்புமே இருக்குது. அந்த காட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வாங்கினதுனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டாக வாங்க முடியல. நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கிங் சைஸில் வந்து காட் வந்து போட்டோம். மற்றபடி இந்த ரூம் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பாப்பா தனியாக படுப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஐடியா இல்லை. பட் அவளுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், நமக்காக இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரூம் வந்து மேக் பண்ணது. இதில் வந்து ஒரு ஃபோல்டபுள் டேபிள் வந்து போட்டிருக்கோம்.
அது யாராவது கெஸ்ட் வராங்க இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறாங்கன்னா அதை ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். இப்போதைக்கு நான் என்னோடய ஒர்க்கிங் ஏரியாவாக தான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட லேப்டாப், என்னோட டைரி, என்னோட அக்கௌண்ட்ஸ் புக்கு, இந்த மாதிரி என்னோடய ட்ரைபாட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுப்பேன் இந்த ரூமில். எனக்கு இந்த ரூமில் கொஞ்சம் சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்பையும் சரி, எடிட் பண்ணுறப்ப அந்த மென்டல் பீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக பார்க்குறப்ப நமக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த ரூமை இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து காமிக்கிறேன். இன்றைக்கி நான் சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்களும் இப்போவே பொங்கல் கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பொங்கல் அன்னைக்கு நம்மளும் ப்ரெசென்டபுளாக நீட்டாக இருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல எந்த வேலையுமே கொண்டுட்டு போய் நம்ம வச்சுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு முடிக்கிறேன். சீக்கிரமாக நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கிளீனிங் வீடியோ இந்த வீக்கெண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு வரும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ, பை.